பழனி மலைக்கோவிலுக்கு சென்று விசிக தலைவர் தொல் திருமாவளவன் சுவாமி தரிசனம் செய்தார். பழனியில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் பழனிக்கு வருகை தந்தார். பழனி தேவஸ்தான தங்கும் விடுதியில் இரவு தங்கிய திருமாவளவன் இன்று அதிகாலையிலேயே பழனி மலைக்கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து மலை அடிவாரத்தில் உள்ள புலிப்பாணி சித்தர் ஆசிரமத்திற்கு சென்ற திருமாவளவன் தொட்டிச்சி அம்மனை வழிபாடு செய்தார். இதனைத் தொடர்ந்து போகர் பழனி ஆதீனம் சிவானந்த புலிப்பாணி சுவாமிகள் திருமாவளவனுக்கு வரவேற்பு அளித்தார். அப்போது திருமாவளவன் புலிப்பாணி சுவாமிகளிடம் ஆசி பெற்றார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், ஆட்சி அதிகாரத்தில் விசிகாவிற்கு பங்கு என்பது விசிக துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளது அவரது சொந்த விருப்பமாகும் என்றும் தமிழக மக்கள் அங்கீகாரம் கொடுக்கும் போது அது நிறைவேறும் என்றும் தெரிவித்தார். ஆட்சி என்பது மக்கள் அளிக்கிற தீர்ப்பு. என்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் விடுதலை சிறுத்தைகளின் மீது நம்பிக்கை வைக்கிறார்களோ அன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஆட்சி அதிகாரத்தை ஒப்படைப்பார்கள். அவர் தன்னுடைய விருப்பத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார், அவ்வளவுதான். ஆட்சி அதிகாரம் என்பது நம்முடைய உழைப்புக்கும் அர்ப்பணிப்புக்கும் மக்கள் அளிக்கிற ஒரு அங்கீகாரம். அதை நோக்கி நாங்கள் பயணப்படுகிறோம் அல்லது போராடுகிறோம் என்பதை சுட்டிக்காட்டும் வகையிலே அவர் கருத்து சொல்லியிருக்கிறார் என்று நான் கருதுகிறேன். இருங்காட்டுக்கோட்டை ஊராட்சியில் 3,53,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய வளர்ச்சி திட்ட பணிகளை அமைச்சர் தாமு அன்பரசன் துவக்கி வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றியத்திற்குட்பட்ட இருங்காட்டுக்கோட்டை ஊராட்சியில் தனியார் தொழிற்சாலைகளின் சமூக மேம்பாடு திட்டத்தின் கீழ் சுமார் 3 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய குளம் திறப்பு விழா, புதிய தார்ச்சாலைகள் அமைத்தல் உள்ளிட்ட பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளுக்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இதில் குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமு அன்பரசன், மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் உள்ளிட்டோர் புதிய வளர்ச்சி திட்ட பணிகளை அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தனர். பணிகளை துவக்கி வைத்து பேசிய அமைச்சர் தாமு அன்பரசன், தொழிற்சாலை நிறைந்த பகுதிகளில் உள்ள ஊராட்சிகளில் தொழிற்சாலை கழிவுகள் மற்றும் குப்பைகளை குடியிருப்பு பகுதிகளில் தீ வைத்து எரித்தல் உள்ளிட்ட தவறு செய்யும் தொழிற்சாலைகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். எம்ஜிஆரை தாண்டி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை பெண்கள் ஆதரிக்கிறார்கள் என அமைச்சர் KN நேரு நிகழ்ச்சி ஒன்றில் பெருமிதமாக பேசினார். திருச்சியில் ரூபாய் 18.44 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட திட்ட பணிகளையும் ரூபாய் 46.25 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 1976 பயனாளிகளுக்கு அரசின் நலத்திட்டங்கள் வழங்கும் விழா மாவட்ட ஆட்சியர் பிரதீப்குமார் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு கலந்து கொண்டு முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்தும் புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியும் 1576 பயனாளிகளுக்கு அரசின் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர், திருச்சி மாநகராட்சியில் ஒரே இடத்தில் கிட்டத்தட்ட பேருந்து நிலையம் மட்டும் ரூபாய் 480 கோடி அளவிலும் புதிய மார்க்கெட் 330 கோடி அளவிலும் அமைக்கப்படுகிறது என்று தெரிவித்தார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர், தமிழ்நாட்டில் மகளிர் மத்தியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு ஆதரவு அதிகமாக இருக்கிறது என்றும் எம்ஜிஆருக்கு இருந்த பெண்கள் ஆதரவை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தாண்டிவிட்டார் என்றும் பெருமிதமாக பேசினார். மதுரை விளாங்குடி பகுதியில் அதிமுக 53வது ஆண்டு தொடக்கத்தை முன்னிட்டு 25 அடி உயர கழக கொடியை ஏற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பங்கேற்ற அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், சகோதரர் திருமாவளவன் போர்க்குணம் மிக்கவர். சமீப காலமாக திமுகவுடன் கூட்டணி காரணமாக, அழுத்தத்தின் காரணமாக இதுபோன்று திருமாவளவன் பேசுவதாக தெரிவித்தார். அவர் சகோதரர் திருமாவளவன் இப்ப கொஞ்ச நாளா பார்த்தா ஆதவ அர்ஜுனா சொன்னதுல இருந்து அவருக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. என்ன இப்ப நேற்றே ஆதவ அர்ஜுனா சொல்லியிருக்காரு. இவரை பார்க்கும்போது ஒன்று சொல்றாரு, முதலமைச்சரை பார்க்கும். அப்ப முதலமைச்சர்கிட்ட ஏதோ ஒரு மந்திரம் இருக்கப்பா, ஏதோ சக்தி இருக்கோ, திருமாவளவனுக்கு அவருக்கு இணைக்க முடியாத ஏதோ ஒரு பிணைப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவர் அப்படி பேசுறாரு. திருமாவளவனுடைய இதை கேரக்டர் கொஞ்சம் இந்த தங்கத்தில் கொஞ்சம் குறைவுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. சகோதரன் நான் மறைப்பிடுறது, நான் சகோதரர் எப்பவுமே திருமாவளவனை ஒரு போர்க்குணம் மிக்கவர், எடுத்த கால பின் வைக்காதவர், முன்னெடுத்து செல்லக்கூடியவர்.
அவர் சமீப காலமாக அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை அதன் திமுக உடைய அந்த அழுத்தத்தின் காரணமாக திமுகவுடைய அழுத்தத்தின் காரணமாக தான் அவர் இப்படி மாதிரி பேசுகிறாருன்னு நினைக்கிறேன். இதனால் திமுக நம்முடைய திருமாவளவன் சகோதரரை நம்ம குறை சொல்ல முடியாது. ஆளுங்கட்சி என்ன வேணால் செய்வாங்க அப்படின்ற அடிப்படையில் கூட அது இருக்கலாம். ஆனால் திருமாவளவனை மிரட்டவோ உருட்டவோ முடியாது. அதில் எங்களுக்கு எந்த மாற்று கருத்து. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.